சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரப்பா. இந்த தனத்தில் இந்த வசனத்தை தியானித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. எரேமியா புஸ்தகம், எரேமியா 6வது அதிகாரம் 6 உங்களுக்கு வாசிக்கேன். எபேசியர் 6:6 வாசிக்கேன். எபேசியர் 6:6 உங்களுக்கு வாசிக்கேன். மனுஷருக்கு பிரியமாக இருக்கிறவர்களை பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, மனுஷர் நம்மளை நம்பணும், ஊழியம் செய்தா என்று நினைக்காதபடி கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஊழியம் செய்யணும் என்று சொல்கிறார். எந்த மனிதர் பெருமைப்படுத்துறதுக்காக நீங்கள் ஊழியம் செய்யண்டா, ஏசப்பாவுக்காக நீங்கள் ஊழியம் செய்யுங்க என்று சொல்கிறார். ஆமாம், ஏசப்பா நம்ம பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு வந்திருக்கார் என்று நினச்சி ஒவ்வொரு மனிதரும் இயேசுக்காக நீங்கள் ஊழியம் செய்யுங்க என்று இந்த வசனத்து மூலம் உங்களோட பேசுகிறார் ஏசப்பா. இயேசுவை போல நம்ம வாழணும், உண்மையும் உத்தமமாக வாழணும், அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாதபடி, அடுத்த மனிதர்களை எந்த நோவாதபடி நீங்கள் ஊழியம் செய்யணும், இயேசுவை போல நீங்கள் வாழணும் என்று இந்த சபத்து மூலம் உங்களோட பேசுகிறார். இந்த சபத்தை இதோடு முடித்துக்கொள்கிறேன்.